வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர் ரெசிபீஸில் வெயிலே இல்லாமல் வத்தல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப வெள்ளை வெள்ளையர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இலை வடாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், சீக்கிரமாக சட்டன் பண்ணக்கூடிய ஒரு வடாம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இலை வடாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக ஸ்டாண்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த ஸ்டாண்டோட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும். இது நான் காமிக்கிறது மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கும். இது 6, 4 அந்த மாதிரியான எண்ணிக்கையிலையும் கிடைக்கும். வாழை இலையோ மந்தார இலையோ இல்லை பாதாம் இலையோ கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இலைக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டில் தான் இந்த மாவை இந்த மாதிரி சேர்க்க போகிறோம். இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது தான் இதோட கான்செப்டே. ரொம்ப ஈஸியாக காஞ்சிடும். வெயிலே தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர வச்சுக்கலாம். ஒரு அழகு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி இதே மாதிரி ஊற வச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்ச மாவை அப்படியே ஓவர் நைட் நம்ம விட்டுறலாம். இப்போ அடுத்த நாள் இந்த மாவு பாருங்கள், நான் கொஞ்சமான அளவுன்றதுனால நல்லா ஸ்மூத்தாக மிக்சிலேயே அரைச்சிட்டேன். இப்போ ஊற வச்சிருக்க அந்த ஜவ்வரிசியோட தண்ணியை இருத்துட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை இதில் சேர்த்தாச்சு. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அங்கங்கே ஒரு ஜவ்வரிசி இருந்தால் கடிப்படுறதுக்கு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காமே விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப நீர்த்து போச்சுனாலும் உங்களுக்கு விரிசல் விட்டுடும். அதனால பார்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இலைவடம் ஸ்டாண்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை சேர்த்து லேசாக திரட்டி விட்டுக்கலாம். நான் ஃபுல் சைஸுக்குமே அந்த மாவை சேர்க்கல. இப்போ முதல்ல 5 பிளேட்லேயுமே இந்த மாதிரி நம்ம மாவை சேர்த்தாச்சு. இந்த ஸ்டாண்டில் இப்போ அந்த ஒவ்வொரு பிளேட்டாக அடுக்கிடலாம். பாருங்க, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இல்லைனா ஒவ்வொரு இலையாக நம்ம அந்த மாவை சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போ அட்ட ஸ்டேஜ் நம்ம இப்படி பண்ணிடலாம். அந்த ஸ்டாண்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோன்றதுனால எப்பயுமே இட்லிக்கு பண்ணுற மாதிரியே தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஸ்டாண்டை இறக்கிடலாம். ஃப்ளேம் மீடியம் ஹையில் இருக்கட்டும். சட்டுன்னு வெந்துடும். 2 நிமிஷமே ரொம்ப அதிகம். கலர் மாறி இருக்கு பாருங்க, எடுத்துடலாம். நல்ல நீளமான கரண்டியை இது உள்ளே விட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். துணியை பிடிச்சிட்டு நிறைய நேரம் நம்மளால எடுக்க முடியாது. இப்போ ஆவியில் வெந்ததை எல்லாமே எடுத்து நான் கீழே வச்சிருக்கேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணலாம். பாருங்க, லேசாக ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு வேளை ரொம்ப ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுட்டீங்கன்னாலும் விரிசல் விட்டுடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே திறந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி தட்டிலேயே வச்சிடலாம். தட்டிலேருந்து நான் அப்படியே வேஷ்டிக்கு மாற்றிடுறேன். இது அப்படியே ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே காயட்டும். கரெக்டாக ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயே தான் நான் வச்சுருந்தேன், வெளியிலேயே கொண்டு போகலை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே வெந்ததுன்றதுனால திருப்பி போடணும் அதெல்லாம் கூட கிடையாது. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நம்ம அப்பளம்லாம் பொரிக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன துண்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வாங்க இதை போட்டு பார்க்கலாம். எப்படி சீறி பெருசாக பொரியும் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. வெள்ளை விளையர்னு பாருங்க. இலைவடா சூப்பராக நமக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம எந்த இலையும் யூஸ் பண்ணலை, வெயிலையும் காய வைக்கல. இந்த மாதிரி வடாமெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெறும் பச்சரிசி மட்டும்தான். வெயிலில் உணர்த்தி பிச்சு திருப்பி போடுறது அந்த வேலையும் கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.